நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வணக்கம் சாமிநாதன். வணக்கம். இன்னைக்கு ஆறாவதாக இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கு அதிமுக தரப்புல இருந்து. எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதோடு ஒட்டி நிறைய செய்திகள் இருக்கு, கொஞ்சம் பேசுவோம். அதிமுகவிலிருந்து தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. சிலர் வந்து ஆரம்பத்தில் ஒரு 4 பேர் வந்து நேராக சட்டப்பேரவைக்குள்ளேயே போய் தாவைக்கல்ல தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விராலிமலையிலிருந்து விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார். இப்போ வந்து கரூர்லேருந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இன்றைக்கி காலையில் சட்டப்பேரவை தலைவர் பிரபாகர் அவர் நேரில் பார்த்து தன்னுடைய கடிதத்தை கொடுத்துருக்காரு. கொடுத்த வேகத்தில் அவருடைய ராஜினாமாவும் ஏற்கப்பட்டிருக்கு. இதுதான் இன்றைக்கி ஹார்ட் ஆஃப் த டாபிக் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 6வது விக்கெட் அப்படின்றது அதிமுகலேருந்து 6வது விக்கெட். மேற்கொண்டு ஏதாவது விக்கெட் விழுமா அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஏன்னா தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க என்னென்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த 6 விக்கெட் அப்படின்றது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களாம் வந்து விருப்பப்பட்டு சேர்றாங்க. வந்து எதுவும் அழைப்பு விடுக்கப்படலை, ஸோ இது குதிரை பேரம்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வைக்கிறது என்னென்னா, இது குதிரை பேரம் தான் அப்படின்றத எல்லாரும் அறுதிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குதிரை பேரமா இல்லையாங்கிறதுக்கு இந்த விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்தோம் அப்படின்னா, நேற்று முன்தினம் வைகோ அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கூட்டம் போன மாதம் 27ஆம் தேதியே வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் வந்து அதை தள்ளி போய் இப்போ ஏதோ பேசி கூட்டணிலேருந்து வெளில வந்திருக்கோன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, என்கிட்ட தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் வந்து பேசினார், உங்கள் 2 எம்எல்ஏவை உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்ச 2 பேரை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், அவங்கள ஜெயிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு விஜய் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். ஆமாம், 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். அது கிட்டத்தட்ட ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி அவர் சொன்னார். அவர் சொல்கிறத டோனில் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 6 எம்எல்ஏக்கள் இப்போ வரைக்கும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, குறிப்பாக திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு குதிரை பேரங்கிறது, அதுக்கு வந்து நியாயம் சேர்க்குற மாதிரி தான் இவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே இருக்குது. இன்னொன்று, இது ஒரு நரேட்டிவாகவும் சைட் பை சைடு சொல்கிறாங்க. என்னென்னா, அவர் கம்ஃபர்டபுளாக சில வேலைகள் செய்யணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு வந்து திமுக குடைச்சல் கொடுக்குது, அதனால் அவர் இப்படி ஒரு இடத்துக்கு போகிறாரு, இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு பேசுகிற ஒரு தரப்பு இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஆட்சி அமைஞ்சு ஒரு 50 நாட்களுக்குள்ள இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இது எதுவும் ரசிக்கும்படியாக இல்லை அப்படிங்கிறதான் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக இது வந்து குதிரை பேரம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ தனிப்பட்ட முறை எனக்கு கேட்டாலும் வந்து இது பார்க்குற பொழுது இது ஆளும் தரப்பு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக தான் வந்து விழுகும். அவங்க என்னனாலும் சொல்லி மழுப்பலாம், ஆனால் வந்து விமர்சனம் வரும். இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ எனக்கு தாவேக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது எனக்கு இங்கே கேள்வி இல்லை. தாவேக்கா சுற்றி இருக்கிற கூட்டணி கட்சிகள் அவங்க மீது தான் வந்து எனக்கு பார்வை இருக்குது. ஏன்னா பல்வேறு விஷயங்களில் வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியல. நம்ம 2-3 பேர் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வைகோ குறிப்பிட்டு பேசும்பொழுது அது சம்மந்தமாக திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்ட பொழுது அவர் அதை பற்றி நான் கருத்து கூற விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கடந்து போயிட்டாரு. வைகோ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, 2 எம்எல்ஏக்கள் வந்து நீங்கள் ரிசைன் பண்ணிடுவாங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன் விஜய் வந்து அழைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது என்ன எப்படி பார்க்க? அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. பே. சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் அவர்கிட்ட முன்னாடி ஏதோ ஒரு பேட்டியில் கேட்கும் பொழுது நாங்கள் வந்து கண்டிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த எண்ணிக்கையெல்லாம் நின்றுச்சு, குறைஞ்சிச்சு, இல்லாட்டி எண்ணிக்கை பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இப்போ திரும்பவும் இது தொடருது அப்படின்னா அவங்க வந்து இது தவறு அப்படின்னு சொல்கிறத நின்றுக்கிறாங்களா, இல்லை இது எதிர்த்து? ஏன்னா இது குதிரை பேரம் அப்படின்றது நம்ம ஒரு சாதாரணமான விஷயமா நம்ம கடந்து போயிட முடியாது. அது வந்து ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு. மற்ற மாநிலங்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே பார்த்துருக்கோம். அதை எந்த அளவுக்கு வீரியமாக எதிர்த்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த அளவுக்கு வீரியமாக எதிர்த்திருக்கிறாங்கன்றது தெரியும். விசிக திருமாவளவன் அவர்கள் எந்த அளவுக்கு வீரியமாக எதிர்த்திருக்காங்கன்னு தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது அதே வீரியத்தோட அது எடுத்துக்கொள்ளப்படுமா, அல்லது கொஞ்சம் சாஃப்ட் டோனில் இல்லை இது தவறு தான் நாங்கள் விரும்பலை அப்படின்றத சொல்லோட கலந்து போயிடுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம அண்மையில் ப. சிதம்பரம் அவர்கள்ட்ட பேட்டி இருக்கும் பொழுது இதை வந்து நாங்கள் விரும்பலை, இது கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் ஒரு கட்சியாக வந்து கட்சியோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடாக வந்து காங்கிரஸ் வந்து இதை கண்டிப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா இங்கே குதிரை பேரம்னால அதிகளுக்கு பாதிக்கப்பட்ட கட்சி எதுன்னு கேட்டால் தேசிய அளவில் காங்கிரஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும் மற்ற மாநிலங்களில். ஸோ அப்படி இருக்கும்பொழுது தாவேக்காக்கு கூட இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் வந்து என்ன இதை எப்படி அணுகிறாங்க, என்னவா எடுத்துக்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. காங்கிரஸ் இது வந்து இந்த விஷயத்தில் வந்து பெரிய கண்டனம்லாம் தெரிவிக்க மாட்டாங்க. விசிகாவோ இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸோ அவங்க வந்து இதில் கண்டனம் தெரிவிப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஒரு அவங்களுக்கு முன்னாடி இருக்க சாய்ஸஸாக இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய விஷயங்கள் பேசினதெல்லாம் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்பு
பாஜக தரப்பில் நடந்த இந்த விஷயங்கள்லாம் வரும்போது ரொம்ப கடுமையாக கண்டிச்சாங்க. இந்த விவகாரத்துலையுமே கூட சண்முகம் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இடையில ஒரு முறை பேசும்போது, நாங்கள் இடையில கூப்பிட்டு நாங்கள் இதை இன்சிஸ்ட் பண்ணோம், நாங்கள் அறிக்கை வெளியிட்டோம். ஆதவ அர்ஜுனா தரப்புலையும் நாங்கள் பேசும்போது அவங்க வந்து இல்லை சார் அவங்களா வராங்க, நாங்கள் எப்படி வேணான்னு சொல்கிறது, நாங்கள் அதை கவனம் எடுத்துக்கிறோம்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த கவுண்ட் 4ங்கிறது நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை ஒன்று கொடுத்துருந்தாரு. அதனால் இவங்க கண்டிப்பாங்க காங்கிரஸ் பெரிய அளவில் இதில் ரோல் ப்ளே பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் அதை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று, இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்க ரொம்பவுமே அடுத்தடுத்த வேலைகளை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கிறாங்க தாவேகா. இதுக்கு மத்தியில் தான் நேற்றைய தினம் மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர், அவர் ஒரு பேசின ஒரு பேச்சுங்கிறது வைரலாக மாறிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த ஆட்சி எப்போ வேணால் கவிழ்ந்துடலாம், இது வந்து பெரும்பான்மையோடு இந்த ஆட்சி அமையலை, அப்போ வந்து இந்த ஆட்சி ஒரு 3 மாதத்தில் கவிழலாம், 6 மாதத்தில் கவிழ்ந்துடலாம், அதனால் எல்லாம் தயாராக இருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் ரொம்ப சூசகமாக சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி இதோடு சேர்ந்து அரசியல் விவாதத்தில் எழுந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆகும்போது அவர் இதே மாதிரி தான் பேசினார். இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டுகளை பூர்த்தி பண்ணாது அப்படின்னு தொடர்ச்சியாக பேசினார். இப்போ திரும்பவும் அதே ஒரு ஃபேஸ்க்குள்ளே திமுக அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ எதை நோக்கி இந்த அரசியல் களங்கள் போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இதோடு சேர்ந்து எழுது. இந்த ஆட்சி தொடருமா தொடராதா, இல்லை தொடர்றதுக்காக இவங்க செஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உண்மையிலே இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமா, இல்லை அதை கடந்து போவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறையா இடியாப்பச்சிக்கல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து திமுக பேசுறதை பெரிய அளவுக்கு பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அவங்க வந்து இப்போ 6 மாதம் இல்லை 3 மாதத்தில் ஒரு இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு, அதாவது மீண்டும் ஒரு பொது தேர்தல் வரும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அதுக்கான காய் நகர்த்தல்களை பின்னாடி தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதுக்கான சமிக்கை ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து அவங்க முன்வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ இருக்கிற சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினால தனியாக வந்து ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான செயல் வந்து அவங்களால தன்னிச்சையாக செய்ய முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை. தன்னிச்சையாக திராவிட கூட்டணி இல்லாமல் போட்டிடுவோம்னு பரிசீலிப்போம், கூட்டணி இல்லாமல் போட்டிடுவோம்ன்றது இடைத்தேர்தலில் சொன்னாங்க, அடுத்த பொது தேர்தல் சொன்னாங்க. ஆனால் இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னா வெறும் திமுக நினைச்சா மட்டும் எனக்கு தெரிஞ்ச சாத்தியம் இல்லை இப்போது சூழலில். நீங்கள் அவங்க எத்தனை எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 59 எம்எல்ஏக்கள் தான் வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு அவங்க ஆட்சியை கவிழ்த்து திருப்பும் தேர்தலில் அவங்க அந்த நிலைப்பாடு இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சாத்தியம் இல்லை. அவங்க தனிச்சையாக இருக்கணும். ஏன்னா அவங்க கூட யாராவது இப்போ உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணிகள்லாம் இருந்திருந்தாங்கன்னா சிச்சுவேஷன் வேற. யாருமே இல்லை அப்படின்றப்போ அவங்க யாரோடும் கை கோர்க்காம அணி சேராம அந்த காய் நகத்தை அவங்க பண்ற மாதிரி தெரியல. அவங்க தொண்டர்கள்ட்ட ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கணும், தாவேக அரசை நீங்க விமர்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஏதாவது பேசிட்டு இருக்கணும், விமர்சனம் செஞ்சாகணும், தொண்டர்களை உத்வேகப்படுத்தணும், அவங்க சோர்வடையக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு டாக்காக தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இது புதுசெல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து இது புதுசா நடக்குது அப்படின்றாங்க, கல்யாண வீட்டில் போய் அழுகிறாங்க அப்படின்றாங்க. இது எப்போதுமே நடக்கிற ஒரு விஷயமா தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். நான் அரசாங்கத்தை அரசியல் பேசுறதுன்றது புதுசு கிடையாது. கல்யாண மேடைகள்லாம் அரசியல் பேசுறது புதுசு கிடையாது தான். ஸோ இது அப்படியான ஒரு வழக்கமான ஒரு இதான் பார்க்குறேன். வேற யாரோ விரிச்சு வாடகை அடிக்குது, அது அடிக்கதான் செய்யும். உங்களுக்கு எதாக இருந்தாலும் அடிக்கதான் செய்யும். நீங்க யாரோ விரிச்சு வச்சிருக்கிற வலையில வந்து திமுக தலையை கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் இதை புரிஞ்சுக்கிறேன். நான் இன்னொன்று, இப்போ அரசியல் களம் எதை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஜூலை 1ஆம் தேதி வந்து தங்களுடைய தோழமை கட்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் மாதிரி ஒரு கூட்டத்துக்கு தாவேகா ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்து முதல்ல திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்தன் அவர்களும் நேற்று போய் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் முஸ்லீம் லீக், விசிகா இவங்க எல்லாருமே வந்து திமுக கூட்டம் வந்து வெளில வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விசிகா மட்டும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வெளில வரோம் அப்படின்றது சொல்லலை. பட் ஆனால் என்னன்னா, இப்போது சேம் டைம் அதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தாவேகா கூட்டணியும் இன்னும் சேரலை, ஸோ விசிகா தாவேகா கூட்டணி இன்னும் இணையலை, மார்க்சிஸ்ட் தாவேகா கூட்டணி இன்னும் இணையலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ ஜூலை 1ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாடு மூலமாக என்ன உறுதியாகும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கான காய் நகர்த்தல்களை தாவேகா இந்த பக்கத்துலேருந்து தொடங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் வந்து அந்த செய்தி வந்து உணர்த்துன்னு நான் பார்க்குறேன். நான் இப்போ ஜூலை 1ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இந்த கட்சிகள் எல்லாம் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி தான். அது எப்படி தனிச்சு அறிவிக்க முடியும்? விஜய் அது வந்து விஜய் அவர்கள் மட்டும் வந்து தாவேகா நான் கூட்டி அமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல போறது இல்லை. திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்கன்னா அவர் போகிறாரு அப்படின்ற பட்சத்தில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவங்களுக்குள்ள எந்த ஒரு உரையாடலும் நிகழாமல் நேரடியாக அந்த மேடைக்கு போயிடுவாங்க அப்படின்லாம் நான் நம்பலை. நிச்சயமாக ஏதாவது உரையாடல் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன மாதிரி நிலைப்பாடு இருப்பாங்கன்றது தெரியல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காரணம் என்னன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து
ஒரு லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கான வேலைகள் செய்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் சிபிஎம், எம்எல் அவங்கெல்லாம் சேர்ந்து இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒருங்கிணைப்பு உருவாக்கி இருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு லெஃப்ட் ஃப்ரண்ட் நோக்கி, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு லெஃப்ட் ஃப்ரண்ட் நோக்கி ஒரு திசை நோக்கி அவங்க நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்ன்றனால அவங்க டேரெக்டாக அதில் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருப்பாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் திருமாவளவன் அவர்கள் மேபி அந்த கூட்டணியில் சேரலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த கூட்டணி வந்து இப்போ நாங்கள் டினை பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்களா எனக்கு தெரியல. ஸோ அதனால் அந்த காய் நகர்த்தல்களை தாவேக்கா அந்த பக்கம் இன்னொரு பக்கம் தொடங்கிட்டு இருக்கு அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிறேன். அதை ஆமாம், இவங்க ரொம்ப நாள் இவங்களை கூட வச்சுக்கிட்டே இருக்கிறோம், புது ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தாக வேண்டிய ஒரு இடங்கிறது இருக்குது. அந்த வடிவத்தை நோக்கி தான் இன்றைக்கி தாவேக்கா முன்னாடி போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ காங்கிரஸ்க்கு அழைப்பு கொடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் அடுத்தடுத்து போக சொல்கிறேன், முதல்ல கொடுத்தது அப்படிங்கிறது விசிகாக்கு அவர்களுக்கு தான் கொடுத்தது. இன்னொன்று இவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸும் கிடையாது. விசிகா அவர்களுக்கு லெஃப்ட் ஃப்ரண்ட் கூட இன்றைக்கி வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ளே போகிறாங்க. அவங்க இடது ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் விசிகாக்கு அப்படி ஒரு இடங்கிறதே இல்லை. ஒன்று தாவேக்கா கூட ஐக்கியமாயிடணும், இன்னொரு திமுக பக்கம் போகிறக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது. ஆல்ரெடி அதிமுக ரொம்ப பலவீனப்பட்டு போய் கிடக்குது. அதனால் அதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வரக்கு தாவேக்காவும் முயற்சி பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது தெரியுது. அதை பார்க்க அவங்க வாய்ப்பில்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அவங்க வந்து திமுக திரும்ப போயிடுவாங்களா? இல்லை திரும்ப சொல்கிறேன், தான் சொல்கிறேன். அவங்க திரும்ப திமுக போனாலும் சரி, திரும்ப தாவேக்கா போனாலும் சரி, இல்லை அதிமுக போனாலும் சரி, எனக்கு வேற வாய்ப்பு இல்லை அப்படின்றதுக்காக போல அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து ஒரு ஒரு சூழலை உருவாக்குது. அதுக்காக ஓகேங்க, மினிஸ்ட்ரியில பார்ட்டிசிபேட் பண்றீங்க, இந்த சூழ்நிலை அப்படிங்கறத ஒத்துக்கலாம். இப்போ மினிஸ்ட்ரியிலேருந்து வெளில வந்துட்டு இல்லை மினிஸ்ட்ரியில் பங்கெடுத்துக்கிட்டு நான் திமுக கூட்டணின்னு சொல்ல முடியுமா? அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் இப்போதைக்கு இவங்களோட ட்ராவல் பண்ணுறது தான் உங்களுடைய சாய்ஸ், வேற உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. இல்லை அப்படியும் சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு இல்லை நாங்கள் வந்து அமைச்சரவையில் தான் இடம்பெற்றிருக்கோம், டசன்ட் மீன் நாங்கள் கூட்டணியில் போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இப்பவும் அவங்க தொடரலாம் இல்லையா? இப்போ ஒரு நிலைப்பாடில் தொடர்ந்து ரொம்ப நாள் இப்படி தொடர முடியாதுன்னு சொல்கிறேன். நான் சொல்ல வரது தான், நீங்கள் வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டீங்க. இப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் விசிகா சிபிஐ சிபிஎம் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ஷனாவது உங்களுக்கு ஒரு டோர் ஓப்பனில் இருக்குது. விசிகாக அப்படி ஒன்று இது இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டீங்க. இன்னொன்று தர்ம சங்கடமான நிறையா சூழ்நிலைகளை நீங்கள் வர அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஒன்று விட்டா குடுமி அடித்தா மொட்டை, அந்த இடத்துக்கு போக வேண்டிய இடத்துல தான் விசிகாவும் காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. விசிகா அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு தகவல் வந்து விசிகா வந்து திமுக கூட்டிலிருந்து விலக போகிறதா சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சு எதுக்கு தேவைன்னு நினைக்கிறேன், அதுக்கான தேவை என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல சொன்னேன் நான். ஸோ அந்த இடம் தான் அது அடுத்து நகர்ந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இங்கேருந்து அங்கேருந்து இங்கே இப்போ திருப்பி எங்கே போவோம் அப்படின்னா திருப்பி இந்த டாட் வந்து நம்ம ஆரம்பத்தில் பேசணும் இல்லையா, எம்ஆர் விஜய் வந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து குதிரை பேரமா இல்லையா அப்படின்றத நம்ம அவர் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. ராஜினாமா பண்ணுறதுக்கு இதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு எந்த விளக்கமும் இது வரைக்கும் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி 4 எம்எல்ஏக்கள் வந்து போய் சேர்ந்தாங்க இல்லையா? ஸோ அது தொடர்பாக வந்து அதிமுகவுடைய கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தியும் அவர் வந்து வழக்கு தொடுத்திருந்தாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கு வந்து ஜூன் 29 விசாரணைக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது விசாரணைக்கு வருது. அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க மேலே வந்து இந்த மாதிரி கட்சி தாவல் தடை சட்டம் புகார் இருக்குது, அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு தெரியல, சபாநாயகர் என்ன எடுத்தாருன்றது தெரியல, அதுக்கு முன்னாடியே ராஜினாமாவை ஏற்கலாமா அப்படின்ற மாதிரி வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து சட்டப்பேரவை செயலர் வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறாங்க. ராஜினாமா செய்தாலும் கூட அவங்க மீது கட்சி தாவல் தடை சட்டம் நடவடிக்கைக்கான அந்த விசாரணை வந்து நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வாதம் வச்சுட்டு இப்போ ஹியரிங் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம பேசிட்டு நேரத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இது எதுக்கு திருப்பி இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒருவேளை அந்த ஜூலை 1 அந்த கூட்டம் நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த விஜயபாஸ்கர் விஷயம்ன்றது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாதுன்றனால இதை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, இந்த தாவேக்கா கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியில் எப்படி உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா ஜூலை 1 அப்படின்னா இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கு, 2 நாளை மறுநாள் இருக்குன்றனால இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவா எடுத்துட்டு அந்த மேலையில் போய் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது எப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா நான் திரும்பவும் ஆரம்பத்தில் சொன்னதான் சொல்கிறேன், கட்சி தாவல் கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறத எந்த அளவுக்கு இந்த கட்சிகள் கடுமையாக விமர்சித்தாங்க அப்படின்றது நம்ம கடந்த காலங்களை பார்த்துருக்கோம், மற்ற மாநிலங்கள் நடந்திருக்கும் பொழுது. ஸோ தமிழ்நாட்டில் அது நடக்கும் பொழுது இது அவங்க வந்து இது குதிரை பிரம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலை, இது தவறு அப்படின்னு சொல்லி கண்டிக்க தான் செய்கிறாங்க. ஸோ கண்டிக்கிறாங்கன்ற பட்சத்தில் அந்த சீரியஸ்னஸ், அந்த டோன் இருக்கு இல்லையா, அதை டைல்யூட் ஆகி பண்ணுறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியும். அது எப்படி ஜூலை 1 மேடை எப்படி யார் பகிர்ந்துக்க போகிறாங்க, அந்த மேடை எவ்வாறு அலங்கரிக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு அதுதான். அது ஓப்பன் இது ஸ்டேஜ் கிடையாது, க்ளோஸ்டு மீட்டிங் தான். அது ஹோட்டலில் ஏதோ நடக்குது போல, ஈஸியாக க்ளோஸ்டு மீட்டிங் தான் ஏதோ பண்ணுறாங்க. இன்னொன்று இது அவ்வளோ பெரிய வளவலன்னு இழுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க கண்டிச்சாலுமே கூட கண்டிச்சேன்னு தான் சொல்ல போகிறாங்க. அது டைல்யூட் ஆகுதா இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த டோனுக்குள்ளேயே இது போகிறக்கான வாய்ப்பெல்லாம் பெருசாக இருக்காது.
என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற இடத்தோடு தான் அது நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டு தெரிஞ்சதான் கண்டிக்க தான் செய்வாங்க, அவங்க வரவேற்க மாட்டாங்க நிச்சயமா. அதுதான் சொல்கிறேன். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களே கண்டிக்கிறாங்கங்கிற ஒரு டோன் தான் கிரியேட் ஆகும். பட் பொறுத்திருந்து பார்ப்போம் அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த நேரத்தில் வந்து திமுகவுடைய மாணவர் அணி வந்து இன்னைக்கு காலைல ஒரு பெரிய போராட்டம் மேற்கொண்டாங்க. ஒரு காணொலி வந்து பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. சனிக்கிழமை நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, போதை ஒழிப்பு எதிர்த்து முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு மேரத்தான் பண்ணார் இல்லையா? ஸோ அன்றைய தினம் வந்து இந்த காணொலி வைரல் ஆச்சு. அது என்னன்னா, அமைச்சர் அவர் வந்து ஒரு காணொலியில் ஃபோனில் வச்சு பவுடரில் சம்திங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கு தெரியும்னா எனக்கு புரியல. ஸோ அது கேட்டதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருந்தா அப்படின்னா, அது வந்து போதை மருந்துலாம் இல்லைங்க, போதைப் பொருளாக உட்கொள்ள, அது வந்து பேராஸ்டாமல் மாத்திரை குழந்தை கொடுக்கறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ 1.5 வயசு குழந்தைக்கு பேராஸ்டாமல் மாத்திரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா. அது பெரிய சர்ச்சையானதுனால இது தொடர்பாக விசாரணை நடத்தணும், அவரை பதவி நீக்குங்க அப்படின்னு சொல்லி திமுக மாணவர் அணி வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை இன்னைக்கு முன்னெடுத்தாங்க. ஆனால் அந்த போராட்டத்தில் வந்து முழுமையடையாமல் அதுக்குள்ளே கைது நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் திமுக தரப்புலையும் இதுக்கு முன்பு ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி சம்பவம்னா இந்த போராட்டங்களுக்கு அனுமதி தராமல் அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அது திரும்ப இப்போ அவங்களுக்கு அது பேக் அடிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள், அதே மாதிரி வந்து சேகர் பாபு அவர்கள், அவங்க எல்லாருமே கூட ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான். இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்சி டிஎம்கே மீட்டிங் அங்கே நிறைய பகுதிகளில் நடத்துகிறாங்க. அதுக்கு நிறைய ஈவெண்ட்டெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு நீட்டுக்காக சில போராட்டங்கள் மாணவர் அணி சார்பில் பண்ணாங்க. இன்றைக்கி மாணவர் அணி சார்பில் சில இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு தங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ் ஃபோர்ஸை வந்து திரும்ப பயன்படுத்தணும், இல்லை வந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணணுங்கிற இடத்த நோக்கி திமுக வந்திருக்குது. ஸோ பார்க்கலாம், அடுத்த நாளில் நமக்கு இன்னும் கூடுதல் தகவல் தெரியும். ஸோ நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.